பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது. டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்குமே தெரியும். நம் நாட்டு கலைஞர்களையும் அவர்கள் தாம் வெளிவந்த படைப்புகளையும் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி திகழ்ந்து வருகிறது. அந்த வகையில் இன்றும் கூட அப்பா எனும் காணொளி பாடலினுடைய இயக்குனர் விமல்ராஜ், அந்த காணொளி பாடலினுடைய பாடலாசிரியர் MKL அகிலன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். வணக்கம். 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 ஓகே, எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? நல்ல சுகம். சரி, உங்களை வந்து பலராலுமே அறியப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக விமல்ராஜ் அண்ணாவை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு சிலருக்காக உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துருங்க. நான் விமல்ராஜ், யாழ்ப்பாணத்துல நல்லூர்ல வசித்து வருகிறேன். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக வந்து நான் திரைத்துறையில பயணித்து கொண்டிருக்கிறேன். குறிப்பா இயக்குனரா, நடிகரா, ஒளியமைப்பாளரா, ஒளித்தொகுப்பாளரா என்று பல்வேறு வழிகளில் நான் திரைத்துறையில பயணித்து கொண்டிருக்கிறேன். நான் MKL அகிலன். கிட்டத்தட்ட 15 வருடமாக நான் கவி வரிகள் அமைத்து வருகின்றேன். அந்த வகையில் நிறைய பாடல்கள், பக்தி பாடல்கள் தந்திருக்கின்றேன். குறிப்பாக இப்பொழுது அப்பா காணொளி மிகவும் அருமையாக ஒரு படைப்பாக தந்திருக்கிறேன். அதனூடாக நான் உங்களை முதல் சந்திக்கின்றேன். கண்டிப்பாக நீங்க 2 பேரும் இந்த பாடல்ல, அதாவது கைகோர்க்க வேண்டிய தருணம் எவ்வாறு வந்தது, என்ன மாதிரி ஐடியா வந்துச்சு இந்த பாடல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எப்போ உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு? நான் சொன்ன பிறகு நான் சொல்லுவேன், ஒரு டிக்டாக்ல வந்து அந்த பாட்டினுடைய வரிய பாட்டினுடைய ஒரு சிறிய ஒரு காட்சியை பதிவேற்றி இருந்தார் அகிலன் அண்ணா. அதை கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் இந்த பாட்டை வீடியோவா செய்தா எப்படி இருக்குமென்று யோசிச்சுட்டு அதுலேயே நான் கமெண்ட் பண்ணி விட்டேன். இந்த காணொலியிலேயே நான் வந்து கமெண்ட்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணி விட்டேன், இந்த பாட்டு நான் வீடியோவா செய்ய மாட்டான்ட்டு கமெண்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துல கோல் எடுத்து அப்படியே தொடங்கினதுதான். ஆனா இவர் பாட்டை உருவாக்கினதுக்கான காரணம் என்னன்றதை நான் சொல்லுவேன். எனது அப்பா அண்மையில் தவறிவிட்டார். அவருடைய ஒரு தவறுதலான கவலை வந்து என்னை கொஞ்சம் சரியா பாதிச்சிருந்தது. கூட என்னோட தான் அப்பா அம்மா இருந்தவர். அப்பா இழந்ததும் கொஞ்சம் மனவேதனை இருக்கும் பொழுது என்னை நேசித்த 1-2 பேர் வந்து, நீ ஒரு கவிஞனாக இருக்கிறாய், உனது அப்பாவுக்கு ஒரு பாடலை செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஆலோசனை தரும் பட்சத்தில் நானும் அனுமதிச்சு, அதாவது வந்து பிரதானமாக சுவிஸில் வசிக்கும் எனது மதிப்புக்குரிய அண்ணா சரி பாஸ்கரன் அவர்கள் இதை முன்மொழிய, பின்னாடி என்னுடைய பாடல்கள் அத்தனையும் இசையமைக்கின்ற இசை சுரபி சுழிபுரம் கருணா அவரும் நான் இதுக்கு மிகவும் பெரும் ஒத்துழைப்பு தருகின்றேன், இந்த பாடலை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அவரும் ஒரு அன்பு ரீதியாக தெரியப்படுத்த நான் இந்த பாடலை எழுதி ஒளியாக முதல் அப்பாவினுடைய 31ஆம் நாள் நினைவஞ்சலி என்று வெளியிட்டேன். பிற்பாடு எனது அன்புக்குரிய மதிப்புக்குரிய பேரன்புக்குரிய தம்பி விமல்ராஜ் இயக்குனர் அவர்கள் இந்த பாடலை காணொளி செய்வோம் என்று கேட்ட பொழுது உடனே அனுமதிச்சு அதுக்கான வேலை திட்டங்கள் ஆரம்பித்து நடந்தது. கண்டிப்பாக, அதாவது அம்மா மகனுக்கு தான் வந்து எப்பயுமே வந்து பாடல்கள் அதிகம் வர நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் வந்து அப்பா மகனுக்கு வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் குறைவு தான். அதாவது நிறைய தென்னிந்திய திரைப்படங்களாக இருக்கட்டும், அனைத்துலையுமே வந்து இந்த அம்மா மகன் சாடி தான் வரும். அப்பா மகன் சாடி நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு தயக்கம் இல்லையா? அதாவது மக்கள் மத்தியில் இது ரீச் ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பல யோசிச்சிங்களா? அல்லது போனால் ஓகே இது சக்ஸஸ் ஆகும் பண்ணிட்டு தைரியமாக கால் வச்சிங்களா? எனக்கு இந்த பாட்டு எடுக்க இது சக்ஸஸ் ஆகும் எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஏன்னு சொன்னா அப்பா பாடல்கள்ன்றது வந்து மிக குறைவானதாக தான் இருந்தது. ஆனா மகன்கள் வந்து அப்பாவை நேசிக்கிறதுன்றது மறைமுகமா நடக்கிற விஷயம். என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் அப்பாவை நேசிச்சதுன்றது வந்து மிக குறைவு. ஏன்னா சிறிய வயசுலயே நான் அப்பாவோட இருக்க முடியாத சூழ்நிலை வந்துட்டு. ஆனா என்னுடைய சித்தப்பா, என்னுடைய மாமா அவங்கள வந்து நான் நேசிச்ச விதம் அது வந்து எனக்கு பெரிய ஒரு, அவங்க இல்லாட்டி அவங்களுக்கு ஒன்றுன்னு சொன்னா துடிக்கிறதுன்றது வந்து எனக்கு பெரிய ஒரு கஷ்டமா இருந்தது. அந்த அவையிலையெல்லாம் மனசுல வச்சுக்கொண்டு இவருடைய அப்பாவில இவர் எவ்வளவு பாசமா இருக்கிறன்றதை உணர்ந்து கொண்டேன். அதே மாதிரி நாங்க பாக்குறோம் தானே அப்பாக்கள்ன்றதை எப்படி எல்லாம் போட்டுறாங்கன்றதை நான் சில
விஷயங்கள் ஊடாக பார்த்துருக்கேன் கண்ணூடாக. ஒரு சில அப்பா மகன்கள் வாழ்ற முறைகளையும் நேரடியாக பார்த்துருக்கேன். இந்த பாட்டுல நடிச்ச அந்த மகன் கூட அப்பாவில நல்ல பாசமான ஒரு மகன். அதே மாதிரி தந்தையா நடிச்ச மயூரன் அண்ணா கூட அப்பாவில நல்ல பாசமான மகன். அவருடைய தந்தை வந்து என்னோட மகன், தந்த மகன் மாதிரி என்னோட பழகக்கூடிய ஒரு 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 மனிதன் தான். அப்ப இதெல்லாம் வந்து இந்த பாடலுக்கு வந்து கட்டாயம் நான் படப்பிடிப்பு மேற்கொண்டு அதை வெளியில கொண்டு வந்தேன்னு சொன்னா நிச்சயமா வந்து வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இந்த பாட்டு செய்தேன். கண்டிப்பாக அருமையான வரிகள். அதாவது தேவார பிரியன் தேயாத புறையான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பாடல் இது. கண்டிப்பாக அனைவருக்குமே வந்து ஒரு நெருடலாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் அப்பா மகன் அப்படின்னு சொல்லும் பொழுது மறைமுகமான, நீங்கள் சொன்னது போலயே மறைமுகமான உறவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இந்த பாட்டிற்கு அப்புறம் வந்து எங்களுடைய நாட்டிலும் கூட இந்த மாதிரி உறவு இருக்கிறவங்க அது எல்லாத்தையுமே அதை மறைமுகத்தை தாண்டி அவங்க நேரடியாக வந்து உறவு வச்சுக்கொள்ள வேணும் அப்படின்றது உங்களுடைய ஒரு தோட்டாக கூட இருந்திருக்குது. சரி, MKL அகிலன், நீங்கள் வந்து இந்த பாடு வந்து உங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆன பாடல். ஸோ இது லாஸ்ட்டாக அவுட்புட் வரும் பொழுது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன மாதிரி இருந்தது? அப்பான்ற தவறுதல் வந்து என்னை ஆழமாக பாதித்த பொழுது எனக்குள்ள எழுந்த அந்த வரிகள் முதல் நான் பேனாவை தூக்கும் பொழுது என்னுடைய கைகள் கொஞ்சம் சாதுவாக வேதனையை உருவாக்கினது. அப்புறம் நான் அமைச்ச பொழுது முதல் வரி அழுது எழுதும் வரிகளின் வைரம் நீ அப்பாண்டு அமைச்ச பொழுது என்னையை நான் மறந்துட்டேன். அதில் எனக்கு ஒரு வரி வரும். அதில் நான் நிஜமாகவே நிறைய நிறம் அதில் அழுது கொண்டிருந்தேன். நான் என்னென்னு சொன்னால், அப்பா ஒரு தேவார பிரியர், கிட்டத்தட்ட என் கண் பார்க்கத்தக்கன 40 வருடமாக தேவாரம் பாடிக்கொண்டிருக்கிறார். எங்கள் அயல் கோயில் ஒரு 4-5 கோயில், அதை கூட நான் சின்ன வயசுலேருந்து ரசிச்சிருக்கிறேன். அப்பேயே ஒரு வரி எழுதினான், கைகூப்பி நீ பாடும் தேவாரம் எங்கையப்பா, அந்த கைலாச மகன் கணேசன் தேடுறானே உன்னையப்பான்னு பொழுது சரியானதுண்ணா. ஓகே, மிகவும் ஒரு உணர்வு பூர்வமான தருணம் தான். அந்த நீங்கள் எழுதும் பொழுதே உங்களுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டிருக்குது. கண்டிப்பாக அதை வந்து இருக்கும் பொழுது நாங்கள் அவ்வளவுத்துக்கு நாங்கள் தேடிக்கொள்ள மாட்டோம், அப்பா தானே அப்படின்ட்டு நாங்கள் மறைமுகமாக எங்களுடைய பாசத்தை வச்சுட்டு போகிறோம். பிரிந்ததுக்கு பேர்ந்து தான் எங்களுக்கு அந்த உணர்வும் அந்த உறவுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறது ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது திரும்ப கிடைக்குமா அப்படின்றது கேள்விக்குறிதான். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்திலும் இந்த பாடலும் கூட நடித்திருக்கிறீர்கள். இது உங்களுக்கு முதலே தெரியுமா அல்லது போனால் சடனா உங்களுக்கான இந்த வாய்ப்பு கிடைத்ததா? எல்லா பெருமையும் இறைவனுக்கு என்பது போல எல்லா பெருமையும் இயக்குனர் விமல்ராஜ் அவர்களுக்கே. அவர்கிட்ட நடிப்பு வேற மாதிரி தான் போக இருந்தது. திடீரென்று தான் நீங்களே நடியுங்க, நான் உடனே சொன்னேன். நல்லா அந்த காணொலியை அமைத்திருக்கிறார். உண்மையிலே அனைவரும் அதை ரசிப்பாங்க, ரசிச்சிருக்கிறாங்க, ரசிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஓகே, சரி. இயக்குனர் விமல்ராஜ் பிஹைண்ட் த கேமரா எப்படி, ஆன் த கேமரா எப்படி? ஆக்டரா நீங்க ஒர்க் பண்ணிருக்கிறீங்க. ஸோ பிஹைண்ட் த கேமரா நம்ம விமல்ராஜ் எப்படி இருப்பாரு, ஆன் த கேமரா எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிடுங்க. அவருடைய ஒரு நேசத்துக்குரிய ஒளிப்பாடுதான் காட்டுவாரி ஒளிய. ஓகே, அவர் எப்பவுமே நெருக்கமா ஒரு எல்லாரோடையும் ஒரு அன்பாக வந்து மூமெண்ட்களை வந்து சொல்லி தருவார். நல்ல குலசப்பா நல்ல காட்சிகளை அமைத்திருக்கிறார். உண்மையில அற்புதமாக இருக்கின்றது. கண்டிப்பாக ஏதாவது நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏதாவது ஒரு இடம் ஏதாவது ஒரு போர்ஷன் வந்து எங்களுக்கு கடினமாக இருக்கும் இது செய்கிறதுக்கு. என்னடா எல்லாருமே நம்மளை பேசுகிறாங்களே என்று சொல்லி ஒரு ஃபீல் எங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து அது ஃபைனல் அவுட்புட் வந்த அப்புறம் அந்த வழி மறைந்துடும். அப்படி நீங்கள் ஏதாவது உணர்ந்த தருணம் ஷூட்டிங் ஸ்பாட் தருணத்தில் நிஜமாகவே சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னு சொன்னால், நடித்த அத்தனை பேருக்கும் ஒரு சொல் கூட பாவிக்கல இயக்குனர் அவர்களும். ஸ்வீட் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். சரி விமலன், உங்களுடைய பகிர்வை சொல்லுங்க. அதாவது என்ன மாதிரி இந்த கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த பாடலை நீங்க ஃபைனலா அவுட்புட் வர வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன மாதிரி, இவங்க எல்லார்டையும் இருந்து ஆக்டிங் கிடைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, அந்த மாதிரியான விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே வரேன் இவர்கிட்ட. இந்த பாட்டு அண்ணா வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன், நீங்க இந்த பாட்டுல வீடியோவா வரணும்னு விரும்பினேன். நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு அது சரியா நான் செய்யறது வந்து எவ்வளவுக்கு சரியா அமையும் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது.
அப்ப நான் சொன்னேன் இது வந்து அப்பா நினைச்சு நீங்க எழுதின ஒரு இது வரிகள். அப்ப அதுல நீங்களே அதுல இருந்தா அது இன்னும் சிறப்பா இருக்கும். அதே நேரம் சில லைவான காட்சிகள் வந்து தேவைப்படுது எனக்கு. இப்ப எக்ஸாம்பிள் இவருடைய அப்பாவுடைய இறப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து அந்த பாட்டுக்குள்ள கொண்டு வரணுன்ற ஒரு விருப்பம் இருந்தது. அப்ப அதெல்லாம் வந்து நாங்க ஒரு படப்பிடிப்பா செய்ய போனா அதனுடைய செலவுகள் என்னன்றது எனக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கருத்துல கொண்டு நான் சொன்னேன் இந்த பாட்டு நீங்களே நடிக்கிறதான் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்ப அப்படி பார்க்கல அவருடைய சில கதைகளை சொன்னார். அவன் அப்பாவோட இருந்த சில விஷயங்கள், அப்பாவுக்கும் அவருக்கும் இடையிலான அந்த பாசப்பிணைப்புகள் எப்படி இருந்தது என்றதை பற்றி சில விஷயங்கள் சொல்லிக்கல. அந்த ஒரு மோட்டார் பைக் காட்சிகள் வரும், அதெல்லாம் வந்து அவருடைய அப்பாவுக்கு இவருக்கும் அப்பாவுக்கும் இடையிலான இருந்த அந்த உறவை வந்து கூடுதலா எனக்கு வந்து எனக்கு படைப்பிடிப்பை உருவாக்குறது வழிபாடா இருந்தது. அப்ப இவர்கிட்ட இருந்து நடிப்பன்னு சொல்லி நான் வாங்கினேன்னு சொல்லி அதுல மிக குறைவா தான் இருக்கு. ஏன்னு சொன்னா இவருடைய உணர்வை தான் நான் அங்க வழி கொண்டு வந்தேன். ஏன்னா இவர் ஒரு நடிகனா நான் கொண்டு வந்தாலும் அது ரியாலிட்டியோட கலந்திருக்கிறதால இவர்கிட்ட இருந்து நான் நடிப்பை எடுத்தது வந்து குறைவு. உங்களுக்கு உங்களோட அப்பாவை மட்டும் நீங்க நினைச்சு கொண்டு நான் சொல்றதை மட்டும் செய்யுங்கன்னு சொன்னேன். உங்களோட அப்பாவை நினைச்சு கொண்டு நான் சொல்றதை செய்யுங்கன்றதை அவர் அப்படியே செய்தது. மற்ற கலைஞர்கள் இந்த பாட்டுல அப்பாவை நடிச்ச கலைஞரா இருக்கட்டும், மகனா நடிச்ச கலைஞரா இருக்கட்டும், அவர்கிட்ட வந்து நான் நடிப்புன்றதை கட்டாயம் எடுக்க வேண்டியிருந்தது. ஏன்னா அந்த அந்த அப்பாவுக்கு மகனுக்குமான அந்த அன்பை வந்து அந்த 2 பேர் உலகத்தான் கடத்த முடியும் வடிவா. மக்களுக்கு பார்வையாளர்களுக்கு வந்து 2 பேருக்குள்ளேயுமான அந்த உணர்வை வந்து சரியான முறையில் கடத்தணும். அப்ப அதுல கூடுதல் சிரமப்பட்டுனாங்க அவைகிட்ட அந்த நடிப்புன்றதை எடுக்கிறதுக்கு. அதுக்கேற்ற வகையில வந்து 2 பேருமே சிறப்பா வந்து எனக்கு அதை வந்து எனக்கு தந்துனா கொஞ்சம் சில நேரங்களில் ரீடேக்குகள் போவேன் கூடுதலா. ஏனென்றா நான் உணர்றது வந்து மக்களுடைய பார்வையில தான் நான் உணர்வேன் ஒரு விஷயத்தையும். மக்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வாங்க, இதை எப்படி பார்ப்பாங்க. அப்ப அதை எனக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாம செய்து தந்திருந்தாங்க. அது அவங்களும் அதுல சிறப்பா அதுல அந்த அவங்களுக்கு கொடுத்த வேலையை செய்திருந்தாங்க. பாடலாசிரியருக்கும் இந்த நடிகர் துறை, அதாவது நடிகர்கள் நீங்கள் களமிறங்கும் பொழுது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பதட்டம் இருந்ததா? அல்லது போனால் இதுக்கு நீங்கள் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது நீங்கள் யோசிச்சு தான் இதுக்கு இறங்கினீங்களா? அல்லது போனால் ஓகே பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இறங்கிட்டீங்களா? இயக்குனர் விமல்ராஜ் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் நீங்களே நடிங்க கொண்டு தான் சொன்னேன். ஓகே, அவர் என்னை பார்த்த வச்சுக்கு நீங்கள்லாம் அதை செய்தால் சரியா வரும்னு சொன்னார். நான் ஓமண்டன். ஆனால் சாதுவான மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்தாலும் அப்பாவுக்கு நான் இதை செய்யணும்ன்ற ஒரு வைராக்கியம் இருந்தது. அதுதான் நிஜமான வார்த்தை. அப்பாண்ட அண்மையில தான் இறந்தவர். அந்த நினைப்போட இருக்கும் பொழுதே அவர் சொல்லி தந்த மாதிரி அப்பாண்ட விஷயங்களை மட்டும் நினைச்சு கொண்டு நீங்கள் எப்படி இருங்கோ, மற்றதெல்லாம் நான் பார்க்கணுன்னு அவரை நினைச்சபடி எனக்கு அந்த காணொளி சரியா அமைஞ்சது. கண்டிப்பாக அவங்களுடைய வரிகள் அனைத்துமே உணர்வு பூர்வமான வரிகள் அப்படி என்றே பார்க்கும் பொழுது எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இதை தாண்டி அடுத்த பாடல்கள் உங்களுடைய கைவசம் இருக்கின்றதா? அதனுடைய வெளிவரவுகள் எப்படி இருக்கும்? எப்போது அது தயாராக உள்ளது? கைவசம் 2 பாடல் இருக்குது. அதுவும் இயக்குனர் தான் அதை அமைச்சு தந்திருக்கிறார். ஓகே, அது நாங்கள் இப்பொழுது அந்த வேலை திட்டங்கள் ஆரம்பிச்சிட்டோம். வெகு சீக்கிரமா நிச்சயம் உங்கள் பார்வைக்கு வரும். கண்டிப்பாக 80 பாடல்கள் அப்படி என்னும் பொழுது ஒரு பெரிய விடயம். அதிலும் குறிப்பாக ஏதோ ஒரு கொஞ்சம் பாடல்கள் எங்களுடைய பர்சனலாக கனெக்டாக இருக்கும், சிலது வந்து எங்களோட வந்து அப்படி அட்டாச் ஆகியே இருக்கும். அந்த மாதிரி உங்களோட அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகளை வந்து எங்களோட மக்களோட பகிர்ந்து கொள்ள இயலுமா? நான் ஆரம்பத்தில் 2010ஆம் ஆண்டு முதல் என்னுடைய குலசாமி நல்லூர் அரசடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு செல்ல பிள்ளையர் ஆலயத்துக்கு அமைத்தேன். அதில் மக்கள் மனசை தொட்ட அந்த பக்தர்களை தொட்ட வரி என்று சொன்னால், அரசடியை பாரு அதன் அரச மரத்தை பாரு அதன் கீழே யாரு செல்ல பிள்ளை யாரு. இதை நடுவே எல்லாரும் சின்ன பிள்ளையிலிருந்து பெரியாக்கள் வரையும் திருவிழா தொடங்குற காலத்துல அந்த பாட்டு போகும். எல்லாரும் படிச்சு கொண்டு என்னை பார்த்து திரிவாங்க, என்னை பார்த்து கொண்டு படிப்பாங்க. அரசடியை பாரு அதன் அரச மரத்தை பாரு அதன் கீழே யாரு செல்ல பிள்ளை யாரு. அப்படி அவர்கள் உங்களை பார்த்து படிக்கும் பொழுது உங்களுக்கு உணர்வு எப்படி இருக்கும்? உணர்வு சந்தோஷமா இருக்கும். ஏதோ ஒன்று செய்துட்டோம்டா அந்த ஒரு ஃபீல் எங்களுக்குள்ள வந்துடும். கண்டிப்பா விமல்ராஜ் அண்ணா, அதாவது இந்த
பாடலை நீங்கள் என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணீங்க? ப்ரொமோஷனுக்கு பேர் போனவர் யாழ்ப்பாணத்தில் அப்படின்னு சொன்னால் விமல் ராஜா சொல்லலாம். கண்டிப்பாக நான் ஆரம்பத்தில், அதாவது எனக்கு 10-15 வயது இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், நல்லூர் வளாகத்தில் நான் அதாவது போகும் பொழுது திருவிழா காலங்களில் கண்டிப்பாக அந்த அம்மா பாடல் அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் இவர் போட்டு அதில் ஒரு ஷெல்டரில் திரையிட்டு மக்களுக்கு அவர் வந்து தன்னையை வெளிப்படுத்திட்டு இருப்பார். ஸோ பார்க்கும் பொழுது எனக்கு வந்து சின்னதில் ஆர்வம் சினிமாக்குள்ளே எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே சினிமா இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வயதில் தெரியாது. உங்களை பார்த்து தான் முதல்ல நான் இங்கேயும் சினிமா இருக்குடா, இங்கேயும் எங்களால் எங்களுடைய திறமைகளை காட்ட முடியும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஏற்பட்டது. கண்டிப்பாக இதே மாதிரி எண்ணம் பலருக்கு ஏற்பட நீங்கள் காரணமாக இருந்திருப்பீங்க. அந்த வகையில் அதாவது இந்த அப்பா பாடலை நீங்கள் என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணீங்க? பாட்டு முடிஞ்சோடனே எனக்கு பாட்டு எடுக்க இந்த பாட்டு வந்து நிச்சயமா ஒரு நல்ல மக்கள் மத்தியில போய் சேரணும்ன்றது இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி தான் நான் நல்லூர்ல எல்லாம் வந்து எங்களுடைய படைப்புகளை காட்சிப்படுத்தினது என்னன்னா கலைத்துறையை தேர்ந்தெடுத்துட்டேன். ஒரு என்னன்னு சொல்ற விருப்பத்துல தேர்ந்தெடுத்த விஷயம்தான். ஆனா இங்க வருமானம்ன்றது இல்லை. அப்ப இந்த கலைத்துறையில நான் வந்து நிலைச்சு நிக்கணும்னு சொன்னா வருமானத்தையும் நான் பார்த்து கொள்ளணும். அப்ப எப்படியெல்லாம் என்னுடைய வருமானத்தை இந்த கலைத்துறைக்குள்ளால நல்ல முறையில எப்படியெல்லாம் இந்த வருமானத்தை கலைத்துறைக்குள்ளால கொண்டு வரலாம் என்று யோசிச்ச இடத்துலதான் ஒவ்வொன்றையும் மனசு சொல்லுது. சிலது இப்படி செய், இந்த மாதிரி செய்ய, அந்த மனசு நல்ல விஷயங்களை எனக்கு சொல்லி தருக்க அதை நான் பின்பற்றினேன். பல சவால்கள் இருந்தது. இப்ப நேரடியாங்கள் எல்லாம் அந்த பாடல் எல்லாம் போட்டு நாங்க சிடிஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிக்கல எல்லாம் பல சவால்கள், வார்த்தை பிரயோகங்கள், அவமானங்கள் எல்லாம் தாண்டி தான் வந்த நான். அப்ப என்னுடைய ஒரு சிந்தனை என்னன்னு சொன்னா வருமானம் இதுலதான் என்னால எடுக்க முடியும், வேற எந்த தொழிலும் என்னால செய்யன்றது முடியாது. அந்த எப்படி சொல்ற அது முழுக்க இதனுள்ளேயே நாங்க மூழ்கிட்டோம்ன்றதால அதால தொடங்கின விஷயம்தான் நீங்க சொன்ன மாதிரி ப்ரொமோஷன்ன்றது வந்து என்னுடைய கலைத்துறையில நான் பயணிக்கணும்ன்றதுக்காக எடுத்து வச்ச முயற்சி. அது மக்கள் மத்தியில அது வந்து ஒரு விரீட்சமா அந்த டைம்ல மாறிச்சுது. அதை ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற நான் மாற்ற வழிகிட்டேன். அப்பா காணொளி பாடல் குழுவினருடன் அதாவது கேள்விகளை தொடரலாம். அகிலன், ரெண்டு பேருமே சொல்லுங்க. அதாவது இந்த தென்னிந்திய கலைஞர்களால் இருக்கட்டும் சரி, எங்களுடைய கலைஞர்களோட ஒப்பிடுவார்கள். அதை தாண்டி வந்து அங்க இருக்க பாடலாசிரியர்களோ சரி, பாடகர்களை வைத்து ஒரு பாடலை இயக்கும் பொழுதோ பாடும் பொழுதோ அந்த பாடல் வெகு விமர்சையாக பேசப்படுகிறது. எங்களுடைய கலைஞர்கள் அதை விட பெஸ்டாக கொடுத்தாலும் அதற்கான அங்கீகாரம் இங்கே வந்து குறைவாக இருக்குது. அதற்கான காரணமா நீங்க எதை பாக்குறீங்க? உண்மையில நல்ல ஒரு கேள்வி. அங்கீகாரம் என்பது இப்போ தென்னிந்திய சினிமா பாடல்களையும் எங்களோட ஈழத்து பாடல்களையும் ஒப்பிட்டு ஒரு விமர்சனம் மாதிரி கூட கதைப்பார்கள். ஆனால் நீங்களும் இந்த பாடல் பார்த்துட்டு தென்னிந்திய அப்பா பாடலுக்கு நிகராக நிற்கிறது எங்களுடைய ஜெஃப்னா அப்பா சோ. அது அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர். அழகான வரிகளை அமைத்திருக்கின்றனர், அழகான இசைகளை தந்திருக்கிறார்கள். அழகான குரல்ல ஈழத்து பாடகர் பெரும்பாடகர் நுரோஜனன் அவர்கள் பாடியிருக்கிறார். அதை கேட்கும் பொழுதே இப்ப நாங்கள் ஒரு அப்பா சாங் தென்னிந்திய அப்பா பாடலை கேட்கும் பொழுது எங்களுக்கு சாதுவா லேசா கண்கலங்கு. எங்களுடைய அப்பா பாடலை கேட்கும் பொழுது அதை விட அதிகமாக கண்கலங்கி இருக்குது. நிறைய பேர் அதை கருத்து வழிபாடுல சொல்லியிருக்கிறார்கள். ரெண்டு வரையும் வந்த பாடலுக்கான அங்கீகாரம் எவ்வாறு வந்து கொண்டிருக்குது என்றால், கருத்து வழிபாட்டுல அற்புதமா இருக்குது, அழகா இயக்கி இருக்கிறீர்கள், அழகா பாடி இருக்கிறார்கள், அழகா இசையமைச்சிருக்கிறார்கள் என்ற ஒரு பெரும் கருத்து வெளிப்பாடு இப்ப வந்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக. அதாவது உண்மைக்கு எங்களுடைய இடம் சார்ந்து, எங்களுடைய மொழி சார்ந்து, எங்களுடைய பேச்சு வழக்கு சார்ந்து எடுக்கும் பொழுது அதற்கு வந்து எங்களுடைய புலம்பெயர் தேசங்கள்ல என்ன மாதிரி ஆதரவு இருக்குது? பெரும் ஆதரவு இருக்குது. அந்த ஆதரவனுடைய வெளிப்பாட இயக்குனர் விமல்ராஜ் தான் சொல்ல வேண்டும். என்னன்னு சொன்னா புலம்பெயர்ந்தாக்களிடம் என்னோட அவள தொடர்பில் என்னன்னு சொன்னா, நான் 2010ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை பாடல் செய்து கொண்டிருக்கிறேன். அதுல நிறைய, அதாவது ஆரம்பத்தில் அருளாமதம் என்று தொடங்கி, பிறகு ஞான வைரவர் தொடர் பாமாலை என்று தொடங்கி, நந்தவன பாமாலை நல்லூர் கந்த சுவாமிக்கு செய்த பாடல் அப்படி தொடங்கி, பத்தினிக்கு ஒரு தாளாட்டுன்னு சொல்லி கண்ணகி அம்மனுக்கு, அண்மை காலத்துல 2 பாடல்கள் அடுத்தடுத்து நீர்வேலி நரசிம்மர் கோவிலுக்கும், இங்கே தோட்டக்காடுன்னு சொல்லி இங்க யாழ்ப்பாணத்தில் ஓட்டு மடத்து பக்கத்துல கோட்டையம்பதி தாமரை வீதியோரம்னு சொல்லி சுப்பிரமணிய முருகனுக்கும், பழம் வீதி ஞான வைரவருக்கும் நிறைய பாடல் செஞ்சிருக்கிறேன். அந்த பாடல் வரிசையில என்னுடைய பொருளாதார பிரச்சனையால, அதாவது எப்படி அதை கவி நயத்தோட சொல்லணும்னு சொன்னால்,
என்னுடைய வரிகள் வையம் பார்க்க வைக்காததுக்கான காரணம் வசதி. அந்த வசதி இல்லாத காரணத்தினால எங்களுடைய வரிகள் அத்தனையும் எங்களோடையே இருக்கின்றது. ஆனா முதல் முறை அதையும் பார்க்காமல் என்னுடைய அன்புக்காக வசதியெல்லாம் அது அப்பால் பட்டது, எங்களுடைய அன்புக்காக இந்த பாடலை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்று சொன்னால் அவ்வளவுக்கு அந்த வரிகள் அமைந்திருக்குது. ஆகவே நீங்கள் என்னோட இணைந்து இதுல பயணிங்கள் என்று சொல்றார். ஆனா வெளியூர் தொடர்புகள் எல்லாம் இயக்குனரோட தான். நீங்க சொல்லியிருந்தீங்க பல இடர்கள் அராலியில நீங்க திரையிடும் பொழுது, அதை தாண்டி அந்த மக்களிடம் நீங்கள் திரையிடும் பொழுது அங்க அந்த மக்களிடம் இருந்து உங்களுக்கான வரவேற்பு எவ்வாறு இருந்தது? அவர்கள் அந்த பாடலை பார்த்துட்டு உணர்வு பூர்வமாக உங்களிடம் ஏதும் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் இருக்கின்றதா? அந்த ஊர்ல வந்து நாங்க திரையிடும் போது மயூரன் அவர் தான் அந்த அப்பாவுக்கு நடிச்ச திருப்பம் அதுல சொல்றேன். ஸ்பெஷலா நான் அவரைத்தான் அதுல டார்கெட் பண்ணி அந்த திரையிடல் செய்தேன். அப்ப அந்த ஊர்ல வந்து அவர் ஒரு கலைஞன் என்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த படைப்பை பார்த்தா பிறகு அது இன்னும் எங்கள்ல இருந்த மயூரண்ணா மீது இருந்த அந்த ஒரு ஒரு அந்த கலை ஆர்வத்தை வந்து அவங்க எவ்வளவுக்கு டெடிகேட் பண்றாங்கன்றத மக்கள் உணர்ந்து கொண்டுச்சோம். பாட்டுல வந்து அந்த எப்படி சொல்ற பார்வையாளர்கள் அவையில வந்து நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு, அப்ப அந்த பாட்டு முடிஞ்ச உடனே நாங்க அடுத்த விஷயம் கதை கேட்கல, திருப்பவும் அதை போடுங்கன்னு சொல்லி 2ஆம் தினமும் அந்த பாட்டை கேட்டவை. அப்ப அநேகமான நல்ல விமர்சனங்கள் தான் எங்களுக்கு முன் வச்சவர்கள், இது தொடர்ந்து இப்படி செய்யுங்க அப்படின்ற விஷயம். ஏன்னா எங்களை அவதானிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா சில நேரங்கள் அவருடைய அவதானிப்பு ஒரு நாங்க செய்யற விஷயம் வந்து சிறு பிள்ளைத்தனமான விஷயங்களாவும் இருக்கலாம். ஆனா இவ்வாறான படைப்புகளோட நாங்க திரையிலேக்குள்ள வந்து அவையில அதுக்கு பிறகு எங்களை அணுகின விதம் கதைச்ச விதம் வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேர் தான். அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துதான் இருக்குது. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி தருணத்தில் நிற்கின்றோம் என்றே சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்ல வேணும், அல்லது போனால் ஏதாவது விடயங்களை தவற விட்டு இந்த நிகழ்ச்சியினூடாக இப்போ நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னால்? முதல் என்னுடைய அப்பாவுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகின்றேன். அவருடைய தவறுதல் என்னை ஒரு அப்பா பாடலை எழுத வச்சு பெரும் இடத்துக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றது. அதாவது இயக்குனர் மூலமாக அந்த காணொளி அப்பா பாடல் அதில் பங்கு பெற்றினவர்கள் அத்தனை பேரும் அப்பாவின் இறப்புக்கு பின்னால் நடந்த அந்த ஒரு சம்பவம், நான் அப்பாவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அத்தோடு வந்து அப்பா அந்த பாடல் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆதரவு தந்த சரி பாஸ்கரன் அவர்களுக்கும், இசை சுரபி கருணா அவர்களுக்கும், பாடகர் நுரோஜன் அவர்களுக்கும், இயக்குனர் விமல்ராஜ் அவர்களுக்கும், அதில் நடித்த மயூரன், ரஸ்னன், அதோடு பார்வையாளராக என்னோட அதிகமாக நெருங்கி திரிந்த என்னுடைய அத்தான் ஹென்றி அவர்களுக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக அத்தோடு இந்த வாய்ப்பை தந்த யாழ் மண்ணிலே டானா இருக்கின்ற டான் டிவிக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நானும் இதுல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சில இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அகிலண்ணா அகிலண்ணா வந்து எடுத்து வச்ச அந்த ஒரு புள்ளி தான் இன்றைக்கு நிரீட்சமா இந்த பாட்டு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது. அதே நேரம் கருணா அண்ணா இசையமைப்பாளர் நுரோவின் அண்ணாவை பற்றி இந்த இடத்துல பதிவு செய்யணும். அவர் ஒரு எங்களுடைய மண்ணின் ஒரு மிக முக்கியமான ஒரு பாடகர். அவர் இந்த படைப்புல இருக்கிறது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது. அதே நேரம் அதை தொடர்ந்து கலை இயக்குனராக பணியாற்றிய எம்என் லிப்சியா அவர்கள், ஹென்றி அண்ணா தயாரிப்பு முகாமையாளர், இவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குறிப்பா இந்த பாடல் வந்து இவ்வளத்துக்கு மக்கள் மத்தியில போய் சேர்ந்ததுக்கு பார்வையிட்ட அனைவருக்கும், இந்த பாடலை இன்னும் பார்வையிட காத்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்றைய தினம் எங்களை இந்த நேர்காணல் செய்த அனுராஜ் அவர்களுக்கும் டான் டிவி குழுவினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக நீங்களுமே இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இந்த நேர்காணலில் பங்கு பெற்றினமைக்கு நன்றிகள். அதாவது 2 பேருமே ஒரு சிறந்த கலைஞர்கள். மக்களே உங்கள்கிட்ட வந்து அவங்க எதிர்பார்க்கிறது அங்கீகாரத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த அங்கீகாரத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையுடன் இந்த நிகழ்ச்சியுடன் நானும் விடைபெற்று செல்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்ராஜ். நன்றி நேர்களே. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig.